ரைட். 18ஆம் கேள்வியே பாருங்க. உராய்வு ஈடு செய்யப்பட்ட ஒரு சாய்வான பாதை வழியே துரள்ளி இயங்குவதை காட்டுகிறது. துரள்ளி திணிவு எம்முடன் இணைக்கப்பட்டுள்ளது. இயங்க விடப்பட்ட பின்னரான வேநிற வரைவை சரியாக வகை குறிப்பது. எனது உராய்வு ஈடு செய்யப்பட்ட என்னதை மீன் பண்றார்? என்ன மீனிங்க? உராய்வு ஈடு செய்யப்பட்டா சொல்லுற. இப்ப இது ஒரு சாய்தளம். சாய்தளத்தில் ஒரு பொருள் என்ன செய்யுது? இப்படி வளைக்கிட்டு வருது. இது உராய்வு இல்லாத ஒரு கப்பியாமா. இதுல ஒரு எம் திணிவு தொங்கும். ஒரு மீட்டர் கீழே வர்ற. இப்ப இங்க உராய்வு ஈடு செய்யப்பட்ட என்ன மீனிங்கண்டா, இவர் இப்படித்தான் எடுத்திருக்கணும். உராய்வு விசை இந்த விசைகளால சமப்படுத்தப்படுது. ஏன்னா இங்க ஒரு இழுவை இருக்கும், டென்ஷன் ஒன்று இருக்கும், அதோட எம்ஜி சைன் தீட்டா ஒன்று இருக்கும். இது இந்த எம்ஜி சைன் தீட்டாவும் இந்த டீயும் இந்த எஃப் ஈக்குவே பண்ணுது, சமப்படுத்துது. இது ரெண்டும் சமப்பட்ட என்ன நடக்கும்? இது ரெண்டும் சமப்பட்டுட்டா மாறாபகத்தோட வருவார், கன்ஸ்டன்ட் ஸ்பீடோட வருவார், அந்த கன்ஸ்டன்ட் வெலோசிட்டி. இது இப்ப கன்ஸ்டன்ட் வெலோசிட்டியோட வருகுது. இது என்ன செய்யுது? கிரவுண்ட டச் பண்ண போகுது. ரைட். இப்ப இது 3 மீட்டர் இருக்காராம். அப்ப இது 1 மீட்டர்ல என்ன நடந்துருமெண்டா, 1 மீட்டர்ல இந்த டிஎம் எம்ஜி சைன் தீட்டா எஃப்க்கு ஈக்குவலா இருக்குமல்லோ, அது மாறாபகத்தோட வருவேன். இவங்களை கேட்டது வேணுற வருவு தானே. யா. சப முதல்ல மாறாபகத்தோட வருவார். வந்தவர் 1 மீட்டர் வந்தோடனே இது நின்று. இது நின்றோன்னா இந்த டி 0 ஆயிடும். முதல்ல இந்த டீயும் எம்ஜி சைன் தீட்டாவும் சேர்ந்து தான் எஃப்க்கு ஈக்குவலா இருந்தது. இப்ப இந்த டி 0 ஆனோன்னு நடக்கும், எஃப் கூட இப்ப அமர்முடிவு கொண்டு வருவார். அடுத்த 2 மீட்டருக்கும் அமர்முடிவு கொண்டு வருவார், டீசல் ரே பண்ணி கொண்டு. இப்ப டீசல் ரே பண்ணி கொண்டு வந்த எப்படி வருங்கிறா? எத்தனாவது ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். ஓகேயா? சோ 19ஆம் கேள்வி பாரு. என்னவாம்? அருகில் உள்ள படம் புள்ளியொன்றை கடக்கும் அலையொன்றின் நேரத்துடன் இடப்பெயர்ச்சியின் மாறலை குறிக்கின்றது. எப்படி? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஒன்று வந்திருக்கார். ஒரு பார்ட்டிகல் என்ன, ஒரு வேவ் இல்ல, ஒரு பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் தான் இருந்துக்க. இவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சியை டி என்று குறிச்சுக்க. இப்ப இந்த டைம் 0.2 செகண்ட். ஒரு அலைவுக்குரிய நேரம் 0.2 மில்லி செகண்ட்.
மேக்சிமம் இடப்பெயர்ச்சி வந்து 0.1 மீட்டர். என்ன வீச்சம். இந்த வீச்சம் வந்து ஆம்பிளிடியூட் வந்து 0.1 மீட்டர். இது இந்த ஃப்ரீக்வன்சியே காணலாம். இப்ப இவ்வலையின் அதிர்வெண் தான் கேட்கிறார். இப்ப எங்களுக்கு வீச்சம் தேவையில்லை. இந்த அலைவு காலம் 0.2 மில்லி செகண்ட் இல்ல. இப்ப ஃப்ரீக்வன்சி என்ன 1/t. இப்ப 1/0.2 into 10⁻³ மில்லி செகண்ட். இது மேல போனா 1000/0.2 அவ்வளவு. 10,000/2 5,000. ஃப்ரீக்வன்சி 5000 ஹெர்ட்ஸ். எத்தனாவது விடை? 5வது விடை. ஓகே இல்ல? இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல ஏதாவது மாற்றம் இருந்தா சொல்லணும். சில சொல்ற இதுல 0.5 கீழே இருக்காண்டு. 0.5 மேல வரணும். அது 0.05 தந்திருக்கணும். ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. அது இம்பார்ட்டன்ட் இல்லையே. இதுல இருக்கிற வழி எங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தானே வேணும். மீறன என்ன அலைவு காலத்துன்னு தலைகள். அப்ப அது இங்கே வந்திருந்தானே. நீங்க கேள்வியை பிள்ளையாக்குறதுக்கு ஏதாவது ரீசன் தர்றீங்க இல்லையா? சரி. ஸ்கீம்ல ஆன்சர் ஃபார் 18.3 இல்ல. இது ஆன்சர் அதை கரெக்ட் பண்ணி வந்திருக்கணும். நான் பார்க்கல. ஒரு 5-6 கேள்விக்கு கரெக்ட் பண்ணியிருந்தோம் ஆன்சர். ஹாய். இப்படிதான் வரணும். பாருங்க 20ஆம் கேள்வி பாருங்க. XY என்பன சமனான கனளவுடைய 2 உருளைகள். எக்ஸினுள் 3 ATM அமுக்கத்தில் 0.2 கிலோகிராம் CO2 வாயுவும் 300 கெல்வின் வெப்பநிலையில் உள்ளது. வையினுள் 600 கெல்வின் வெப்பநிலையில் 0.1 கிலோகிராம் CO2 வாயு விடப்பட்டுள்ளது. வையில் அமுக்கம். இப்ப இது உருளை. ஏன் இவர் டயக்ராம் தந்தாருன்னு தெரியாது, தேவையில்லை எங்களுக்கு. ஓகே இருக்கணும். இப்ப இந்த உருளைக்குள்ள இந்த எக்ஸ் என்ற உருளைக்குள்ள எப்படி இருக்கு? 3 ATM அமுக்கத்துல இருக்குது பிரஷர். 3 ATM 0.2 கிலோகிராம் 300 கெல்வின் இருக்கிறது. வி கனளவு. அதே உருளை, அதே கனளவுடைய உருளை தான். இப்ப என்ன அமுக்கத்துல வாயு இருக்குன்னு தான் கேள்வி. 0.1 கிலோகிராம் 600 கெல்வின்ல இருக்கு. எனக்கு இப்ப அதுக்குள்ள அமுக்கத்தை காணணும்னா என்ன போடுவோம்? PV is equal to என்ன? செதுக்கு போடுறா P V N வந்து என்ன? 0.1/m.
மூலக்கூறு திணிவு இருக்குமല്ലോ. மூலமே எம் தெரியும் எங்களுக்கு CO2க்கு எம் போடுவோம் வெட்டு பண்றோம். R இன்டூ T வந்து 600. இதே ஃபர்ஸ்ட் உருளைக்கு போட்டீங்கன்னா என்ன வரும்? ஸோ ப்ரெஷர் வந்து 3 ATM 3, ஒளியும் V கனளவு V தான். என்னது துணிவு 0.2, அப்ப 0.2 ஓவர் M இன்டூ R இன்டூ 300. டெம்பரேச்சர் வந்து 300. ஒன்னு என்ன பிச்சுடுங்க, P/3 இஸ் ஈக்குவல் டு இதுல MR போயிடும். இது 0.1 0.2ன்றது half இன்டூ 2 இது போயிடும். அதுக்கு பிரஷர் 3 ATM தான். ஓகே, சப ஃபர்ஸ்ட் ஆன்சர். டுவெண்ட்டி ஒன்ன பாருங்க. என்னவா, புள்ளி நேரேற்றம் ஒன்றில் இருந்து தூரம் வழியே மின்புலச் செறிவின் மாறிலிக்கான வரைபை வகை குறிக்கின்றது. வகை குறிப்பது என்ன? மின்புல புள்ளி நேரேற்றம் ஒரு பாயிண்ட் சார்ஜ். இதுல இருந்து தூரத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி மாறுதான்? எது வகை குறிக்கிறது கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னது? E is equal to, இதுல இருந்து R டிஸ்டன்ஸ் எழுதினா E is equal to Q over 4 pi epsilon not R square. அப்ப R square கூட கூட குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இன்ஃபினிட்ல இருந்து 0 போயிடும். அப்ப இந்த கிராஃப் செகண்ட் கிராஃப் இல்லையா? ஒரு தேர்ட் கிராஃப்லயும் ஏதோ கீரை வந்திருக்கார். அது கொஞ்சம் வட்டம் மாதிரி தெரியுது. அப்ப இங்க இன்ஃபினிட்ல இருந்து முடிவிலியில தொடங்கி இங்க முடிவில 0 போகணும். அது ஓகே தானே? இருபத்தி ரெண்டு. கரடான கிடைத்தரையில் எம் திணிவு ஓய்வில் உள்ளது. தரைக்கும் திணிவுக்கும் இடையிலான உராய்வு குணம் மியூ. திணிவு இயங்குவதற்கு தேவையான மிக குறைந்த சாத்தியமான விசையை குறிப்பது என்னவா? ஒரு கரடான தரையில எம் திணிவு ஓய்வில் இருக்காம, தரைக்கும் திணிவுக்கும் இடையிலான உராய்வு குணம் மியூ. இயங்குவதற்கு தேவையான மிக குறைந்த சாத்தியமான விசையை குறிப்பது. இயங்குவதற்கு தேவையான மிக குறைந்த விசை. இப்ப இது அங்கால எடுத்து இது மேக்சிமம். பி எப்படி இருக்கணும்? எஃப் மேக்சிமத்தை விட கூடவா இருக்கணும். மேக்சிமம் ஒரு விசை என்ன? மியூ ஆர் மியூ எம்ஜி. இப்ப மியூ எம்ஜியை விட பெருசா இருக்கணும். எது வரும்? இப்படி வேற வேற ஆன்சர் எல்லாம் போட்டிருக்க. இப்ப அவன் இது இடை விசையா இருந்தா தானே இந்த கண்டிஷன். இப்ப நீங்கள் இத சாய்வா எழுத்தீங்கன்னா விசை என்ன செய்யும்?
சாய்வா தள்ளினமெண்டா இன்னும் போஸ் கூடும். சாய்வா இழுத்தீங்கன்னா விசை குறையும் இல்ல? எப்படி ஒரு ஆங்கிள் எழுத வேண்டாம். இப்ப சிக்கல் என்ன நடக்கும்? இந்த ஆங்கிள் எங்களுக்கு தெரியாது. இது இருக்கட்டும் கிடைக்கு. நாங்கள் இப்ப ஒரு ஆங்கிள் எழுத்தமா இருந்தால் அது என்னன்னு வரப்போகுது? ரெண்டு தெரியாது, விசையும் தெரியாது, கோணம். எந்த கோணத்துல எழுத்தா மினிமம் வரும். பாவம். இப்ப இது கிடை விசை என்ன? பி காஸ் தீட்டா. இது பி சைன் தீட்டா. இங்க ஒரு ஆர் இருக்க போது, இங்க ஒரு எம்ஜி இருக்க போது. இப்ப தீட்டா சமன் 45 சொல்லலாமா இல்லையான்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த கோணம் கூடினால் இது குறையும், இது கூடும், இது கூடினா இன்னும் உராய்வு குறையும். எந்த கோணத்துக்கு எந்த ஆங்கிளுக்கு மினிமம் வரும் தெரியாது. சரி பாப்போம். இப்ப இது லிமிட்டிங் ஈக்குவேஷன்ல இருக்கு. எல்லை மினிமம் எல்லை சமநிலை எடுத்தா இங்க உள்ள போர்ஸும் இங்க உள்ள போர்ஸும் ஈக்குவல். F is equal to P cos theta. இது ஹொரிசோண்டல் ஈக்குவேஷன் பார்த்தா இடைச்சமல்லைக்கு. வெர்டிகல் ஈக்குவேஷன் பார்த்தா நிலைக்குத்து சமநிலைக்கு மேலாக்குறது கீழாக்குறதுக்கு சமம். ஆர் பிளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இது எங்க வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் பி சைன் தீட்டா. இப்ப ஒன்னு ரெண்டாவது பேச்சு விட்டா மியூ வரும். சப எஃப்ங்களா അങ്ങനെ வரப்போகுது பி காஸ் தீட்டாவை எம்ஜி மைனஸ் பி சைன். இது மியூ. இப்ப இதுல இருந்து நான் எப்படி பிஏ காண்றது? சைன் தீட்டா தெரியாம வழி இருக்கா? எப்படி வரண்டா? இது எங்க கொண்டு மியூ எம்ஜி மைனஸ் மியூ பி சைன் தீட்டா. இது பி காஸ் தீட்டா. இது அங்கால கொண்டு போகணும். நீங்க பி எடுத்தா காஸ் தீட்டா பிளஸ் மியூ சைன் தீட்டா. இது மேத்ஸ்ல எங்களுக்கு செய்ய தெரியும். இது என்ன செய்யறது? ஒரு சைனுக்குள்ளேயோ கொசுக்குள்ளேயோ கொண்டு வந்து செய்யலாம். ஆனா நேரடியா காண தெரியுமா இருக்கா?
யா படி செய்தா வரும். எப்படி நட்ஸ்ல இப்படி ஒன்று இருக்குது. இப்ப பயோக்கார அழுவான் நான் இப்ப செய்யறத பார்த்தா மியூ எம்ஜி சமன் பி இன்டு மேட்ச் மெத்தடின் படி இது ஒன்று இது மியூ ஒண்டா என்ன செய்யறது இது இந்த ஸ்கேர்னு இது இந்த ஸ்கேர்னு ருட்டால பெருக்கிறது பிரிச்சு பெருக்கிறது. இப்ப ரூட் ஆஃப் 1 பிளஸ் மியூ ஸ்கேர் இன்டு 1 over root of 1 plus mu squared plus theta plus mu over root of 1 by 1 plus mu squared sin theta. இது p root of 1 plus mu squared. இது என்ன சாமான் இது sin alpha அது cos alpha. எனக்கு மேட்ச் தெரியுமென்றதை பார்த்துக்கொள்ளுவோம். இது sin theta plus alpha. p is equal இதை கீழே கொண்டு வாங்க. என்னண்டு mu mg over root of 1 plus mu squared into இது sin alpha plus theta. டேய் பயோக்காரத்தை பார்க்கவே வேண்டாம். இது இந்த என்ன இது மேக்சிமம் உண்டு. இதுதான் மினிமம் போஸ். சரி இது ஓகே. பட் இத என்னன்னு செய்யறது பிசிக்ஸ்ல எப்படி செய்யறது அது இந்த கேள்வியே செய்யல. அது ஓப்பன் ஆக்கணும். யாராவது இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருந்தா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பிசிக்ஸுக்குள்ள எனக்கு தெரியாது. மேத்ஸின் படி செய்ய தெரியும். ரைட் இதுக்கு இல்ல மார்க்ஸ் போட போறோம் யாராவது சேர்மாரு கேட்டா இது இந்த மெத்த கேளுங்க. இது எப்படி சுருக்கி இந்த விட எடுப்பீங்கன்னு கேட்டுட்டு மார்க்ஸ போட சொல்லுவோம். பிழை போடுறேன்னா பிழை போட சொல்லலாம். ஆயிட்டு சிலது என்னட்டே கேட்க நினைக்கிறேன். ஓகே நாங்க இதை விட்டுருவோம் இல்ல. இப்ப இதுக்கு கிடை விசைன்னு கேட்டா ஒன்சென்ட்ரல் போர்ஸ் கேட்டா இது அசைப்பதற்கு தேவையான இழிவு கிடை விசைன்னு கேட்டா இது சும்மா மொட்டையா கேட்டா இப்படித்தான் வரணும். இது மியூஎம்ஜியை விட குறைவு தானே இந்த வெளிவால பிரிக்க. அப்ப இதுதான் குறைஞ்ச விசை. பட் அவ காண்றதுக்கு வழி இல்லை. ஓகே அடுத்து பாருங்க. இப்ப இதுக்கு என்ன தேர்ட் ஆன்சர். பட் பயோ மாணவர்களை கருத்தில் கொண்டு இது ஓபன் ஆக்கப்படுகிறது. இது வீடியோ பாக்குறதுல யாராவது நான் பிள்ளையா இருந்தா யூடியூப்ல போடுவேன் தானே. யாராவது இத நேரடியா கண்றதுக்கு வழி இருந்தா கமெண்ட்ல போட்டு விடணும். சொல்லி வைக்கிறேன். யாராவது வாத்திமார் பார்ப்பாங்களே சேர்மார் யாராவது பார்த்தா போட்டு விடணும். சரி இப்ப 23 பாரு. எழுதணுமா இது பந்து ஒன்றை நீரில் சுயாதீனமாக மிதப்பதை பந்து ஒன்று நீரில் சுயாதீனமாக மிதப்பதை காட்டுகின்றது. ஓர் அலை பந்தை கடந்து செல்லும் போது பந்தின் அசைவை சரியாக வைக்குறிப்பது. அவன் அலை ஒன்று போகுதாமா கடந்து.
சோ இங்க இருக்குது பந்து. அலை இப்படி மூவ் ஆனது. இப்ப இந்த பந்தின் அலைகிற திசை என்னன்னா கேட்கிறார். சோ வாட்டர் வேவ் எல்லோ, நீரலை எல்லோ, என்ன அலை? டிரான்ஸ்வர்ஸ் வேவ், குறுக்கலை. சோ குறுக்கலை என்ற எப்படி துணிக்கைகள் மேல கீழே தான் அதிரும். இப்ப இந்த அலை நகரைக்க அலை வடிவம் எப்படி வரும்? இது அப்படியே முன்னுக்கு மூவ் ஆனும் இப்படி. இந்த அலை வடிவம் இங்க வரும். இப்ப இந்த துணிக்கு இப்ப எங்க இருக்கணும்? மேல இருக்கும். இப்ப எந்த திசையில செய்யும்? மேல் நோக்கி அசையும். நாலாவது விட. சோ விளங்குதல்ல. சோ இந்த அலைய அப்படி இந்த பக்கம் இயங்குது, வல பக்கமா இயங்குது. அலைய மூவ் பண்ணீங்கன்னா குறுக்கலை என்றபடியா மேல கீழே தான் இயங்கும். இது அங்கால இருந்தீங்கன்னா இவர் மேல் நோக்கி இயங்குற. ரைட். 24th question பாரு. இரண்டு அலைகள் எக்ஸ் y ஆகும். எக்ஸ் ஆனது உயர் மீறனை கொண்டுள்ளது. வையினது உயர் வையானது உயர் வீச்சத்தை கொண்டுள்ளது. எக்ஸ் ஒய்யின் உறப்பு சுருதி தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. என்னவா? எக்ஸ் உயர் மீறனை கொண்டிருக்குது. ஃப்ரீக்வன்சி எக்ஸுக்கு கூட. வை உயர் வீச்சத்தை கொண்டிருக்கு. ஆம்பிளிடியூட் வைக்கு கூட. உறப்பு சுருதி தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருதுக. அவன் சுருதி என்றது பிச், உறப்புன்றது லவுட்னஸ் இல்லையா? இப்ப என்னண்டு ஏ உயர் சுருதி உடையது, ஆனால் குறைந்த உரைப்புடையதான் எக்ஸ். எக்ஸ் வந்தபடி உயர் சுருதி, இது என்னது பிச் கூடன்னு சொல்றார் எக்ஸுக்கு. ஃப்ரீக்வன்சி கூட இல்ல. இப்ப ஓகே, சுருதி கூட, பிச் கூட, உறப்பு குறைவாமா? எஸ். ஆம்ப்ளிடியூட் குறைவே, வீச்சம் குறைவேண்டபடியே உரைப்பு குறைவு. உரைப்பில் உறப்பு. லவுட்னஸ் வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேசமா. இப்ப வீச்சம் ஆம்ப்ளிடியூட் கூடினா உறப்பு கூடும், லவுட்னஸ் கூடும். இப்ப இங்க வீச்சம் குறைவல்லோ, இப்ப லவுட்னஸ் உறப்பு குறைவா இருக்கும் எக்ஸுக்கு. அப்பயே கூட்டு சரி. ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த பி. வை தாழ் சுருதி உடையது. எஸ். ஃப்ரீக்வன்சி குறைவே, மீறன் குறைவு, அப்ப சுருதி குறைவு, பிச் குறைவா இருக்கும். உயர் உறப்புடையது எது? வை. வைக்கு வீச்சம் கூட, ஆம்ப்ளிடியூட் கூடன்றதால உறப்பு கூட. சரி, பியும் சரி. எக்ஸும் வையும் உயர் ஒரே பண்பை கொண்டிருக்கும். அவன் பண்பு குவாலிட்டியை பத்தி கேட்கறதுக்கு எங்களுக்கு டேட்டா இல்ல. ஏன்? அந்த ரெண்டினையும் அலை வடிவம் என்னன்னு சொல்லல, அதனால எங்களுக்கு அதை கதைக்க இயலாது. ஸ்டேட்மெண்ட் சி பிழை. இது விடை ஏபி மட்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகேயா? ஓகே. சோ வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் யோசிக்காங்க. இப்ப இங்க எக்ஸுக்கு கூட வையுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைவுன்னு வந்துடும். வையுக்கு கூட எக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைவுன்னு வந்துடும். இது ஓகே. ஒருத்தன் இங்க சொல்றான் இந்த கேள்வியில,
23ஆம் கேள்வியில கடந்து செல்லும் போதுண்டா இறுதியா தானே பார்க்கணும். நடந்து போயிட்டேன்னா அலையாது. டேய், கடந்து செல்லும் போதுன்னா இப்படி போயேக்க, இப்படி போயேக்கதான் காட்டுறது. போய் முடிஞ்சா பிறகு இல்ல, அது கடந்த பிறகு தான் கேட்கணும். இது கடந்து செல்லும் போது என்ற தமிழ் தான் பிரச்சனை. கடக்கும் போது என்று கேட்டாலும் சரி, இந்த அலை இந்த பொயிண்ட தாண்டேக்கு என்னன்னுதான் கேள்வி. ஓகே, சோ கடந்தா பிறகு நின்றும் அங்கேயே நிற்கும். அதனால அதுக்கு விட வேண்டியிருக்காது. சரி, இப்ப 25ஆம் கேள்வி பாருங்க. நீரில் 1 மீட்டர்/செகண்டில் நீந்தி செல்லும் 5 கிலோகிராம் திணிவுடைய பெரிய மீன் ஓய்வில் உள்ள 1 கிலோகிராம் மீனினை உடனடியாக சாப்பிடுகின்றது. சாப்பிட்ட பின் அதன் வேகமாக அமைவது என்னவாம்? 1 மீட்டர்/செகண்ட் நீந்திட்டு இருக்குது மீன். இது மீன். நான் மீனை எல்லாம் கீறுவான் இல்லையா? இப்ப இந்த மீன் இந்த குட்டி மீனை விழுங்குது. அந்த மீன் என்ன வேகத்தோட வந்துட்டு இருக்கு? ஓய்வுல நிக்குது. இது 1 மீட்டர்/செகண்ட் வருது. இது 5 கிலோகிராம் தெரியுமா? அது 1 கிலோகிராம். இப்ப என்ன நடக்கும்? உந்தகாப்பு தத்துவம் இல்லையா? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை போடுவோம். சோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை போட்டா, உந்தகாப்பு தத்துவத்தை போட்டா ஆரம்பம் வந்து 5, இறுதி உந்தம் என்ன? ரெண்டும் சேர்ந்து போகணும். 6 into v. அப்ப v என்ன? 5/6. அவ்வளவுதானே? செகண்ட் ஆன்சர். இதுல வேற கன்செப்ட் ஒண்ணும் இல்லையே. வெயிட் கூடிரும். வெயிட் கூடினோட போற வேகம் குறையும். பாருங்க. என்னவா? அருகிலுள்ள நெய்யரி கம்பியினால் உருவாக்கப்பட்டு இடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஏபியில் உள்ள இழுவிசை 10 √3 நியூட்டனும் எனின் பகுதி பிசியிலும் டிஎஃப்பிலும் உள்ள இழுவிசைகள் முறையே. என்ன படம்? என்னமோ தந்திருக்கார். ஏபியில இருக்கிற இழுவை 10 √3. இது ஏபி. இது டி. இப்ப என்ன கேட்கிறார்? பிசியிலும் டிஎஃப்பிலும் உள்ள இழுவைகள் முறையே. பிசி டிஎஃப்.
இதுல என்ன எழுபது இருக்கும்? இது சமச்சீரா தானே இருக்கு. சமச்சீரா இருக்கபடியே இங்கேயும் இங்கேயும் எழுபது சமன் டிடி. இது என்ன ஆங்கிள்? 60 வரும் இல்லையா? 180 வரணும்டா. 60 60. அப்ப டி காஸ் 60 டி காஸ் 60 அது 10√3க்கு ஈக்குவல். டேய் மேலாக்குறதையும் கீழாக்குறதையும் அவன். அப்ப டி காஸ் 60 இன்னொரு டி காஸ் 60 அப்ப 2 அது 10√3. அப்ப டி என்ன? காஸ் 60 என்னது ஹாஃப் இந்த 2 ஓட போயிடும். அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 10√3 நியூட்டன். அது இப்ப 3 விடையில இருக்குது. 1 2 4. அப்ப மற்றதையும் காணணும். இப்ப டிஎஃப் காணணும். அது எப்படி காணுறது? இதுல 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 கீழே இருக்கும் எல்லாம். இதே இழுவ கீழே இருக்கும். இங்க இங்க இது இங்க பிடிச்சிருக்குதான் அங்க பிடிச்சிருக்கும். இப்ப இதுல மேலாகிரசையும் கீழாகிரசையும் என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். இப்ப இந்த ஆங்கிள குறிச்சா என்ன வரும்? நீங்க வேர்டிகலா நிலைக்குத்தா ஒரு கோடு கேட்டீங்கன்னா வேர்டிகல் லைன் கேட்டீங்கன்னா இது 120 என்னது 60. இங்க ஒரு வேர்டிகல் லைன் கேட்டீங்கன்னா இது 150 எல்லாம். அப்ப இது 30. இப்ப இங்க மேலாகிரசையும் கீழாகிரசையும் சமன். பெருசானா தெரியாது. இதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். மேலாகிரகம் கீழாகிரகம் செஞ்சவன். அப்ப இங்க T1 cos 30 இதுல உள்ள விசை T1 cos 30 இங்க T cos 60 கேட்கும். T1 cos 30 √3/2 is equal to T cos 60 எவ்வளவு? T வந்து 10√3 cos 60 half. இந்த 2 போயிடும் √3 போயிடும். அப்ப T1 என்ன? இப்ப BF ல இருக்கிற போர்ஸ் வந்து 10 நியூட்டன். இதுல இருக்கிறது BC ல இருக்கிற போர்ஸ் வந்து 10√3. அப்ப 10√3 10 4th ஆன்சர். ஓமல்ல சார் எகெயின் சொல்லுங்க. இப்ப இதுல ஒரு இது சமச்சீர் டயக்ராம் சமச்சீரா இருக்குல்லோ. இப்ப இதுல இருக்கிற எழுவை டி என்ன இதுல இருக்கிற எழுவை டி. இப்ப இங்க டி இங்க டி இத பிடிச்சிருக்கிற விசை. அப்ப டி கோஸ் 60 டி கோஸ் 60 மேல. அப்ப 2t cos 60 வந்து 10√3க்கு ஈக்குவல். மேலாகிரசையும் கீழாகிரசையும் சமன். இதை மட்டும் பாக்குறேன் பேலன்ஸ் பண்ணி. மேலாகிரகம் கீழாகிரகம் சமன். அப்ப அதன்படி 10√3 பேந்து இங்க இது இங்க பிடிச்சிருக்கு அது இங்க பிடிச்சிருக்கு கீழே இழுக்கும். இந்த பிஎஃப்ல இந்த பாயிண்ட் மேல இழுத்தா அது அந்த பாயிண்ட் கீழே இழுக்கும். இதுல கீழே இழுக்கும் இது இங்க இழுக்கும். இப்ப இதுல நிலைக்குத்து கூறு 2 சமனா இருக்கணுமே. சமநிலைக்கு மேலே என்ன T1 cos 30 இங்க T cos 60 தெரிஞ்சோம். ரைட் 27 பாருங்க. நேரான பாதையில் வழியில் ஒளியின் வேகம் 350 மீட்டர் பெர் செகண்ட் ஆக உள்ள நாளில் 2 புகைவண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக 2 கிலோமீட்டர் இடைத்தூரத்தில் 25 மீட்டர் பெர் செகண்ட் கதியுடன் செல்கின்றது. ரைட் ஓகே. பாதையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமச்சீர் புள்ளி A ஆகும். 2 புகைவண்டிகளும் 500 ஹெர்ட்ஸ் சமிக்ஞையை பிறப்பித்து செல்கிறது. புள்ளி ஏயில் உருவாகும் அடிப்பு மீற
இப்ப என்ன, இதுல ஒரு வண்டி போகுது யூகதையோட, இதுல ஒன்று போகுது, இது ரெண்டுக்கு நடுவுல இதுல நிக்கிற ஒரு புள்ளி. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு கேப் வந்து 2 கிலோமீட்டர் இல்ல, இது 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர். இப்ப இந்த கணத்துல என்ன, இந்த கணத்துல காணலாம் இவருக்கு இவர் நோக்கி வருது, இவர் விலத்தி போகுது. இவங்க இந்த ஜூ இந்த கோணம் என்ன இப்ப 45 பாகை. அப்ப இந்த ஜூ +45 வர நோக்கி இருக்கும். இப்ப வேற நோக்கின வேகம் என்ன, அவன் இது ஜூ எல்லாம் ஜூ +45 towards the observer. இவருக்கு இரண்டு பேரும் இந்த டைரக்ஷன் வரும், ஜூ இதுவும் 45 தான், ஜூ +45 away from the observer. observer விலத்தி இருக்கு. அப்ப இது நோக்கி அங்குது, இதுல விலத்தி அங்குது. இப்ப ஃப்ரீக்வன்சி நோக்கி அங்க ஃப்ரீக்வன்சி கூடும், விலத்தி அங்க ஃப்ரீக்வன்சி குறையும். இப்ப F1 என்ன வரும், உங்க தாண்டி ஓய்வுல இருக்கார், அப்ப சிஓவ இவர் நோக்கி என்கிறார், நோக்கி எங்கன்னா என்ன வேணும், கூடணும், அப்ப கீழே மைனஸ் இன்டு അതിന്റെ ഫ്രീക്വൻസി 500. இப்ப என்ன போடுவீங்க, இது 350, 350 மைனஸ் u/√2 25/√2 into 500 இருக்கட்டுமா. இது என்ன நோக்கி போயிக்க, அப்ப விலத்தி போயிக்க ரெண்டு பேரும், இதே இது 350 over 350 plus 25/√2 into 500. இப்ப அடிப்பு முறை என்ன வேணும், இதுல இருந்து கழிக்கணும், கழிச்சா என்ன வரும், அடிப்பு முறை F1 மைனஸ் F2. இதுல இருந்து கழிச்சா என்ன வரும், ரெண்டுலயும் என்னது போடுப்போம், கொமனா எடுப்போம், 350 into 500 எடுத்துட்டா இதுல இருந்தா கழிக்கணும், 1 over 350 minus 25/√2 minus 350 plus 25/√2. ஓகே, அது இப்ப போமஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், இது அப்படியே இருக்கட்டும், 350 into 500 அப்படியே இருக்கட்டும். இதுக்கு என்ன வரும், இது சக இது இதே பெருக்கினா என்ன வரும், இது இந்த ஸ்கேர் மைனஸ் இது இந்த ஸ்கேர், நல்லாவே இல்லை இல்லையா. மேலுக்கு இது செய்யுது, அது என்ன வரும், கழிக்க 350 போயிடும், இது 2 மடங்கா வரும், 2 into 25/√2. இது இங்க வரும், இது இங்க போகும், 350 கழிப்பாட்டு, இதையும் கூட்டுப்பாடும், நல்லாவே இல்லை. இப்ப அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரப்போகுது, இப்படித்தானே காணணும், இப்ப கெஸ் பண்ணி தான் சொல்லணும், கிட்டத்தட்ட என்ன வேல்யூ வரும், ஏன் இவர் இப்படி ஒரு கேள்வி தந்தவர் தான் யோசிக்கிறோம். 50 ஹெர்ட்ஸ் எப்படி வந்தது, இதை நீ எப்படி சுருக்குவாய்,
நல்லா இல்லையே சுருக்கல், அதான் ஜோசியம். நீங்க 25 ஸ்கேன் எடுத்து வெட்டலாம், பிரச்சனை இல்ல. இது ரெண்டுல இருந்து 25 வழியா எடுத்து வெட்டலாம். ஆனா எனக்கு செய்யவே பிடிக்கலையே அப்படி சுருக்கல இதுல எம்சிக்கு. யா, இது √2 × 25. இதுல 25 ஸ்கேர் வழியால் எடுத்தா 350ல 25 எடுத்தா என்ன வரும்? இதுல 14 இல்லையா? 14 ஸ்கேர் மைனஸ் ஆஃப். இப்ப இந்த ஹாஃப விட்டுறலாம். இந்த 25 போயிடும். இதால வெட்டினா எவ்வளவு? 20. இந்த ஹாஃப விட்டா 14 ஸ்கேர். 350 தர 20 தர √2 கீழ் 14 தர 14. சோ 14 எத்தனை முறை? 7ஆல வெட்டினீங்களா 2 முறை. இங்க 50. இது ரெண்டும் கிட்டத்தட்ட 28. 1.4 தர 2 20. 28. இந்த 28 போயிடும். 50 ஹெர்ட்ஸ். அண்ணளவு 50 ஹெர்ட்ஸ் வருது. சரி, நான் என்னத்துக்கு இதுல கமெண்ட் பண்ணுவான் இல்லையா? இதை விட வேற வழி இருக்கா செய்யறதுக்கு இல்லையா? Right. எல்லாம் இல்ல, இப்படிதான் வரும். சரி. நல்ல கேள்வி. ஆனா அத சுருக்குற மாதிரி போட்டிருக்கலாம். இப்ப இதுல ஒரு √2 போட்டு வெட்டுப்படுற மாதிரி போட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் இந்த கேள்வி செய்ய நீங்க ஐடியாவை பார்த்து கொள்ளுங்க. இந்த கேள்வி சுருக்கி எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஐடியா நல்ல கேள்வி. எப்படி இது இந்த கம்போனன்ட் எடுக்கணும்ன்றது, கூறு பிரிக்கணும்ன்றது தெரியணும் உங்களுக்கு. 28ஆம் கேள்வி பாருங்க. அழிக்கிறேன். இருபத்தி எட்டு. என்னவாம்? அரிய கோணம் ஏ ஆக உள்ள அரியமொன்றின் முறிவை சுட்டி 1/tan a/2 சமனாகும். அரியத்தின் இழிவு விலகல் கோணம் D-னை தருவது. இப்ப முறிவு சுட்டி 1/tan a/2. திருப்பி என்ன மெட்ஸ கொண்டு வர்றதுக்குள்ள. இப்ப இழிவு விலகல் கோணம் D உங்களுக்கு தெரியும். N is equal to sin a+d/2 sin a/2. இப்ப முறிவு சுட்டிக்காரி என்ன போடுவோம்? 1/tan a/2. இது sin a+d/2 sin a/2. tan a/2 என்னன்னு எழுதலாம்? sin over cos. அந்த cos a/2 மேல போகும். சமன் sin a+d/2 sin a/2.
இப்ப இந்த sin a/2 போயிடும். இதுக்கு என்ன வரும்? cos a/2. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு உதவி தந்திருக்கார். cos தீட்டாவை என்னன்னு எழுதலாமா? sin π/2 மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா? அப்ப இது cos a/2 காண்டி sin π/2 மைனஸ் a/2 சமன் sin a பிளஸ் d/2. இப்ப இதுவும் சைன் இதுவும் சைன், கோணம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப என்ன போடுவீங்க? π/2 மைனஸ் a/2 சமன் a பிளஸ் d/2. இவங்களுக்கு கேட்டது டி தானே, இந்த 2 எல்லாத்தையும் வெட்டிடுங்க. அப்ப பை மைனஸ் a பிளஸ் டி, இதே இங்க கொண்டு வாங்க, d சமன் பை மைனஸ் 2. நாலாவது விட இது பிசிக்ஸோ? இருபத்தொன்பதாம் பேரும் எளிய நுணுக்கு காட்டியல் 5 சென்டிமீட்டர் குவிய நிலமுடைய குவிவு வில்லை பயன்படுத்தப்படுகின்றது. இயல்பான செப்பஞ்சையில் உள்ள போது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கீங்க கோண உருப்பெருக்க வலுவை தருவது. இது ஆங்குலர் மேக்னிபிகேஷன். எளிய நுணுக்கு காட்டியல்லோ, எளிய நுணுக்கு காட்டில இயல்பான செப்பஞ்சைக்கு என்ன வரும்? 1 பிளஸ் d/f. என்னது தெரியல, வயல்புள்ள தெளிவு பார்வை நெளிவு தூரத்து தெரியல. அது 25 எடுத்தா எவ்வளவு வரும்? 6. நாலாவது விட ஓகே இல்ல? 30ஆம் கேள்வி பாருங்க. 3 ஒருமைய கோளங்கள் ஏபிசி இவற்றின் ஆரைகள் முறையே ஏபிசி இவற்றின் மேற்பரப்புகளில் உள்ள ஏற்றங்கள் முறையே Q1 Q2 Q3 ஆகும். ஏயின் மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்தை வரையறுப்பது என்னவாம்? 3 ஒருமைய கோளங்கள் ஏபிசி தந்திருக்கார். ஏயின் மேற்பரப்பில் உள்ள அழுத்தத்தை வரையறுப்பது. உள்ளுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சிஆர். இப்ப ஏற்றம் எப்படி இருக்கு? Q1 Q2 Q3. இப்ப எனக்கு ஏயில இருக்கிற அழுத்தம் வேணும், செய்திருப்போம் இல்லையா? இந்த Q1 அது இந்த மேற்பரப்புல வருது. அப்ப Q1 ஓவர் 4πε Q2 அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற புள்ளி. அப்ப இது இந்த சர்ஃபஸ்ல வர்ற அழுத்தம் தான் உள்ளுக்கு இருக்கும், இந்த மேற்பரப்புல இருக்கிறது தான் உள்ளுக்கு இருக்கும். அப்ப மேற்பரப்புல இருக்கிறது Q2 ஓவர் 4πε பி, அதாங்க வரும். Q3 வர்றது இது இந்த மேற்பரப்புல வர்றது அங்க வரும். அப்ப Q3 ஓவர் 4πε சி. உதாரணம். இப்ப எத்தனாவது விடை? தேர்ட் ஆன்சரா? அவர் 1/4πε இருக்கிறார். Q1 over A, Q2 over B, Q3 over C. ரைட். அழுத்தங்கான் இருக்கு, நான் மின்புலத்துல இது பார்த்திருக்கோம். என்ன மேற்பரப்புல இருக்கிறதால வர்றது அதுலயே வரும். இதை கொண்டு மையத்துல வச்சு எழுதுவீங்க. இந்த சார்ஜால வர்றது என்ன? இதுக்கு உள்ளுக்கு இருக்கிற பாயிண்ட். அப்ப
இது இந்த மேற்பரப்புல வர்ற அழுத்தம் தான் உள்ளுக்கு வரும். இது இந்த மேற்பரப்புல வர்ற அழுத்தம் தான் உள்ளுக்கு வரும். ஓகேயா? அப்ப இப்படிதான். சரிடா.